மீண்டும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தெருக்கூத்து கலையை பத்தி திரும்பவும் நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் வெங்காயம் படத்திலே தெருக்கூத்து தொடர்பான ஒரு அழுத்தமான காட்சியை பதிவு பண்ணியிருப்போம். அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய அளவுல பாராட்டப்பட்டு அந்த படத்தை பத்தின ரிவ்யூ எப்ப எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளவு சிலாகிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளவு வேல்யூபிளானது அப்படிங்கறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சினிமால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சிருப்போம். மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் உதவியாளர்கள் இருக்கும், காஸ்டியூம்னா ஒரு 4 பேர் இருப்போம், ஃபைட்னா ஒரு 10 பேர் இருப்போம், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேர் இருப்போம், டான்ஸ்ல ஒரு 10 பேர் இருப்போம். அப்போ இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு 24 டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை செய்யறோம். அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊர்ல ஆடின தெருக்கூத்து கலை எவ்வளவு பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சுது. ஏன்னா ஒரே ஆள் தான் அங்க ஒரு பையில போட்டு அவரோட காஸ்டியூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துட்டு வருவாரு. அவரே உட்கார்ந்து அவர் தலையில ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு மேக்கப் போட ஆரம்பிப்பாரு. அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பாரு, அவரே ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அவரே ஒரு காஸ்டியூம் வேர் பண்ணிப்பாரு. எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபரா இருக்க மாட்டார். அவர் பாடுவாருன்னா சாதாரணமா பாடுறதுல உச்சகட்டமான சத்தம் எவ்வளவு எழுப்ப முடியுமோ அவ்வளவு சத்தமா பாடணும். எவ்வளவு உங்களால அதிகபட்ச எனர்ஜியோட ஆட முடியுமோ அவ்வளவு வேகமா ஆடி ஆகணும். எவ்வளவு உங்களால பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளவு அழகா ஒரு டைலாக் பேசி ஆகணும். இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னகத்தே வடிவமைச்சுக்கிட்டு அதுல உச்சபட்சமா தன்னை வெளிப்படுத்திக்க கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களா மிகச்சிறந்த திறமைசாலியா இருந்தா மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, வழக்கமா நம்ம சினிமால இருக்கோம், நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, தொடர்புகள் இருக்காங்க. இப்போ நம்ம தாத்தா காலத்து கலை, நம்ம தாத்தாக்கள்லாம் நடத்தின கலைங்கும் போது நம்ம சரி இது அழிந்து வரும் கலைன்னு அப்பப்ப நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சும்மா வாயில சொல்லிட்டே இருக்கிறோம், அதுக்காக சிம்பத்தியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும்? அப்போ நம்ம களத்துல இறங்கி என்னென்னலாம் பண்ணனா சரியா இருக்கும், இந்த தெருக்கூத்து கலை என்னென்னலாம் பண்ணனா மீட்டெடுக்க முடியும், வெறும் ஒரு கோவில் திருவிழாக்களை எங்கேயோ ஒரு மூலையில மட்டுமே நடக்கக்கூடிய கலையா இல்லாம எல்லா பொது நிகழ்ச்சிகள்ல, அரசு நிகழ்ச்சிகள்ல, கட்சி மீட்டிங்ல, பள்ளி ஆண்டு விழாக்கள்ல, திருமண நிகழ்ச்சிகள்ல, வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த தெருக்கூத்து கலையை நடத்துற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பா நான் அதை ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன். முதலா அதை கம்போடியால அங்கவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும். மாபெரும் வரவேற்பு கிடைச்சிச்சு. அங்க இருக்கிற தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை கொண்டாடுற விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு. மாபெரும் ஒரு கலையா, மாபெரும் ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு தொடர்ந்து இந்த தெருக்கூத்து கலையை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கும் நாம கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ண முடியும், என்னென்ன மெத்தேடில் அதை மாடிஃபை பண்ணா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு, ஏன்னா தெருக்கூத்துனாலே விடிய விடிய ஆடுவாங்க, சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் ஆடுவாங்க, ரொம்ப பழைய செந்தமிழ்ல ரொம்ப டிப்பிக்கல் தமிழ்ல பேசுவாங்க, பசங்களுக்கு புரியாது, கொஞ்சம் ஆபாசமா பேசுவாங்க. இப்படி சில அதுக்குள்ள என்னென்னலாம் சின்ன சின்ன டிராபேக்கா அதுல பார்க்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி நாம இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல இன்னொரு சவாலா என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு விட வெளிநாடுகள்ல வாழ்ற சின்ன குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல அவங்க பேசுறதே ரொம்ப கடினமா இருக்கும் பொழுது இந்த கலைக்கான வடிவத்துல ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரணமா அவங்களுக்கு தமிழை கத்துக் கொடுக்கறத விட கலையின் மூலமா தமிழ் கத்துக் கொடுக்கும்போது ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா அவங்க அந்த மொழியை அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஈஸியா பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதா மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்தை குறைச்சு, அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, காலமா வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, ஏன் தமிழர்களுக்குன்னு கதையே இல்லை அப்படின்னா, சும்மா நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு சும்மா டச் பண்ணா போது நீங்க ஒரு நாளைக்கு 20 கதைகளை, பெரிய கதைகளே, சினிமாக்கான கதைகளையே எடுக்கலாம். புறநானூறுல இதெல்லாம் இல்லாத கதைகளே, சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை. அப்ப தமிழர் கதைகளை தெருக்கூத்துல நடத்துறோமா அப்படின்னா இல்ல.
மகாபாரத ராமாயணம் வடநாட்டில் எழுதப்பட்ட கதை, வடநாட்டு கதாநாயகர்கள் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்துல நடத்திட்டு இருக்கிறோமே. தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பிச்சா நீங்க அப்படி ஒரு சீட்டு கட்ட ஒருவனை சடசடசரன்னு கொட்டுற மாதிரி வள்ளல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்தா கிட்டத்தட்ட 10-15 கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ள உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல்ல தமிழர்களோட வரலாற்றுல கதைகள் இருந்துச்சு. அப்போ ஒட்டு மொத்தமா நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்துல தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம். தமிழர்களோட வாழ்வியலை பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கும்பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிட்டு இருக்கணும்? அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல தமிழர்கள் வாழ்வியலை பேசக்கூடிய கலையா மாத்தி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை, தமிழர்கள் தான் வந்து கூத்து கலைஞர்களை வேடமிடுறாங்க, பார்வையாளர்களை உட்கார்ந்துருக்கவங்க முழுக்க தமிழர்கள். அப்ப ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அப்போ இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு பெரிய அளவுல எங்க அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஒரு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பறவைக்கு ஒரு கடல்ல பறந்துட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமான்னு மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படின்ட்டு பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி டிஎன்எஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்கமுடைய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு. என்னன்னா டிஎன்எஃப் வந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில மிக பிரபலமான ஒரு அமைப்பு. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அதை பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க. அந்த அமைப்பின் மூலமா இத பண்றது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்புல எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சது. இது சாதாரணமா நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாம உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு திருப்பு முனையா இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணலாம் சார், நானும் அப்படி ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அடிச்சா வந்து உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னோட வேண்டுகோளை கொடுத்திருந்தேன். அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பா ஒரு வெளிநாடுகள்ல போயிட்டு ஒரு 300-400 பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது நம்ம இங்க இருந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சு அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் நீங்க அது பாத்தீங்க. எங்களுக்கு வந்து அந்த 2 மாத உழைப்பு, கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிபிகேட் வந்து இதுதான் வந்து உலகின் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகள்ல வந்து நடத்தப்பட்டதுலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது அத்தனை கஷ்டமும் பறந்து போறதா இருந்துச்சு. அது சொல்லி வாயத்தையால சொல்லி விளக்க முடியாது. ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்யறேன், இல்ல என்ன தனிப்பட்ட ஒரு பிசினஸ்க்கு ஒரு வேலை செய்யறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும், அது என்னுடைய வேலைக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா இடையில நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த ஆர்ட் ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவா மாறி இருக்கு. அப்படிங்கும் போது நான் இந்தியா வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன், அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இங்க இருக்க ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூத்தாடினாலே நம்ம ஊர்ல சினிமாக்காரனை திட்டத்துக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லிதான் திட்டுவாங்க. கூத்தாடினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊர்ல. அப்போ அந்த கூத்தை அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுல ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவுல நம்ம நடத்திருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு நிமிர்த்திக்க கூடிய அளவுல அவ்வளவு கொண்டாடுனாங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டா அவ்வளவு உருக்கமா எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நிறைவா இருந்துச்சு. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்யற தொழிலை வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு இந்த டிஎன்எஃப் என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆலமரத்துக்கு தான் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லணும். அந்த டிஎன்எஃப் என்ன, அது இந்த தெருக்கூத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர், நேஷனல் ஆர்கனைசர் வந்து திரு சிவா சார் அவர் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துப்பார். நன்றி டைரக்டர் அவர்களே. வணக்கம் அனைவருக்கும். முதலில் தமிழ்நாடு டிஎன்எஃப் என்பது தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கம். 50 வருடங்களுக்கு முன்பு 1974 பால்டிமோரில் தொடங்கப்பட்டது. 5 பேரால் இன்று ஒரு 30க்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் யூஎஸ்ல இருக்குது. வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் முழுவதும் அங்க கலெக்ட் பண்ண பணம் முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு சேவை புரிவதை நோக்கம்.
அதுல 4 கோல். ஒன்று kids education and women's empowerment in underprivileged area and health and hygienic. 4வது rural development. இதுதான் 4 pillars. ஸோ இது 50 வருடங்கள் பெரியவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருது. அது 50வது வருடம் முத்தாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சிகாகோல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது 3 வருடங்களுக்கு முன்பு. இது 2019வது ஆண்டு 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சிகாகோல நாங்கள் தான் நடத்தினோம். அது கிட்டத்தட்ட தன்னார்வ தொண்டர்கள் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நடத்தப்பட்ட அதே குழு இப்போதுமே பண்ணோம். இந்த ஈவெண்ட் நோக்கம், பொன்விழா நோக்கம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். 3 கோல். நம்மளுடைய தமிழர் பண்பாடு எப்போதுமே நேற்று, இன்று, நாளை, இது எப்போதுமே நம் மனதில் இருக்கும். ஸோ இந்த 50 வருடங்களாக கட்டி காத்து வந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நன்றி நவிழல் விழாவாகவும், அங்கு உள்ள அடுத்த தலைமுறையினர்கள் அவங்க நம்ம ஊருக்கு கனெக்டிங் வித் த ரூட்ஸ். ஆக்சுவலா நம்மளுடைய கிராமங்கள், என்னுடைய கிராமம், எல்லாருடைய கிராமங்களுக்கும் அடுத்த தலைமுறையினரை ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ளவங்களுக்கு லீவ் அங்க என்ன பண்ண போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பின்னாடி நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சார்புல நமக்கு என்ன பிடிக்குதோ நம்மளுடைய கிராமங்களுக்கு நம்ம சார்புல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாச்சுன்னா அந்த கிட்ஸுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு இங்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆக்சுவலா அது 2வது கோல். 3வது பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்டில் வரக்கூடிய வந்த ப்ராஃபிட்ஸ், ஆக்சுவலா நெட் ப்ரொசீட்ஸ், அது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட்டு அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட வச்சு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தமிழக மக்களுக்கு, பின்தங்கிய குழந்தைகள் பிளஸ் பெண்களுக்கு ஒரு கல்வி தமிழ்நாடு அறக்கட்டளை ஃப்ரீயா கொடுக்கறது கிடையாது. பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் மீன் கொடுக்கறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த 3 நோக்கங்கள் உயரிய நோக்கங்கள் இது சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா டைரக்டர் அவர்கள் பாக்குறப்ப இந்த தெருக்கூத்து பத்தி பேசினாரு. பேசுறப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கலை, நம்ம 50வது தமிழ்நாடு அறக்கட்டளையின் பொன்விழா ஆண்டில் ஒரு கலையை நிமிர்ந்து நிப்பாட்டுவதற்கும் ஒரு முயற்சியாகவும், இது சார்ந்து இருக்கக்கூடிய 100கணக்கான 1000கணக்கான பின்தங்கிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு புது வாழ்வு கிடைக்கும் ஆக்சுவலா அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடும் இந்த கலையை எடுத்து பண்ணோம். ஸோ 300க்கும் மேற்பட்ட அங்க உள்ள கிட்ஸ், பாதிக்கு மேற்பட்டவர்கள் கிட்ஸ் தான், ஸ்கூல் கிட்ஸ் தான் பண்ணாங்க. இதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 ட்ரெஸ்ஸஸ் மேல இங்கேதான் தைச்சிட்டு போன ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா 8000 to 10,000 ரூபாய் வரைக்கும் 35 ஃபேமிலி பின்தங்கிய மக்கள் இதை ஏற்படுத்தி அங்க ஷிப் பண்ணி பண்ணோம். ஸோ அப்படி ஒரு நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஒரு கலைக்கு ஒரு அங்க உள்ள மக்கள் தான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு ஈவெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. இன்னைக்கு ஆடிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் ஸோ மிக சந்தோஷம் ஆகலாம். ஸோ இதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளை நோக்கம் ஆகலாம். ஸோ ஐயா ராஜரத்னம் ஐயா ஐஏஎஸ் ஆபீசர் இங்க உள்ள சார் ராஜரத்னம் சார் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கமாக. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜரத்னம். அரசாங்கத்துல வேலை பார்த்த பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு இந்த அறக்கட்டளையில தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது தெருக்கூத்துனா நம்ம பிள்ளைகளுக்கே பல பேருக்கு தெரியாது. ஆனா இந்த கலையை எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 மாத காலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையில் ஆட வைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நான் திரு டைரக்டர் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். மிக மிக நான் நேரடியாக பார்த்தேன். நானும் சிகாகோ போயிருந்த அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக. இந்த
ஆட்டத்தை பார்க்கும் பொழுது அரங்கம் நிரம்பி இருந்தது. கிட்டத்தட்ட 300 பேர். அந்த 300 பேர் வேண்டிய குடும்பங்கள் வந்தாலே போதும். இருந்தாலும் அந்த அரங்கம் வந்து 4000 பேர் கொள்ளக்கூடிய அரங்கம். அந்த அரங்கம் முழுமையாக நிரம்பி இருந்தது. மிக நன்றாக இருந்தது. அனைவருமே பாராட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு இந்த கலையை தமிழ்நாட்டுக்கு வெளியே எடுத்து சென்ற பெருமை டைரக்டர் அவர்களுக்கு பொருந்தும். அதற்காக மீண்டும் அவர்களை பாராட்டுகின்றேன். ரெண்டாவது, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை இங்கே சென்னையில் கீழ்ப்பாக்கில் அலுவலகம் இருக்கு. ஏற்கனவே அவர் சிவா சொன்னது மாதிரி 1974 ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக நான் வந்து தலைவராக இருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ இதற்கு முன்னாடி நமக்கு போதிய நிதி இல்லை. இப்போதான் ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான், அதாவது 18-17 ஆண்டுகளுக்கு 17க்கு பிறகுதான், 2017க்கு பிறகுதான் நமக்கு நிதி ஓரளவு அமெரிக்காவிலேருந்து வர ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1500 லைஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு அறக்கட்டளையில். அவர்கள் கொடுக்கின்ற நிதி போக டோனர்ஸ், ரெகுலர் டோனர்ஸ் இருக்காங்க. அவங்க கொடுக்கின்ற நிதியெல்லாம் அவர்கள் நமக்கு கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க. நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து கவர்ன்டு பை தி ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட். தெரியும், எஃப்சிஆரியை பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க அனுப்புகிற பணத்தை நமக்கு டெல்லிக்கு வந்துடும். டெல்லியில் ஸ்டேட் பேங்க் கிளைக்கு வந்துடும். அங்கிருந்து இங்கே ஒரு சென்னையில் ஒரு பேங்க்கில் நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்குக்கு மாற்றிடுவோம். மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துக்கும் அந்த தொகையை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தொகையை போட்டுருவோம். வருஷம் அங்கிருந்து வருகின்ற தொகையை, சென்ற ஆண்டு எங்களுக்கு டல்லஸ் மாநிலத்தில் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் போன வருஷம் வந்தது நமக்கு. அந்த பணத்தை அப்படியே பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டோம். இந்த வருஷமும் அதே தொகை கொடுப்பதாக சிவா அந்த தலைவர் இப்பொழுது வீரா என்று இருக்கின்றார், இவர்கள்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தொகை வந்ததுன்னா அதை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டுருவோம். இப்போ இந்த தொகை வந்த பிறகு அது ஃபிக்ஸட் டெபாசிட் கார்பஸ் ஃபண்டு. அந்த கார்பஸ் ஃபண்டுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. அதுலேருந்து வருகின்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டம் நிறைவேற்றுகிறோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 99 பள்ளிக்கூடம் இருக்குது. 99 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, அந்த பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஸ்லோ லேர்னர்ஸ், மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர்களை அமர்த்தி அந்த மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து அவர்களை படிக்க வைத்து ரெகுலர் கிளாஸஸில் சேர்த்து விடுறோம். அதுதான் இப்போ செய்துட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வருஷத்துக்கு 6000 ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறோம். இந்த வருஷம் 5843 பேர் படிக்கிறாங்க அந்த அகாடமிக் பிரிட்ஜ் கோர்ஸில். இது 99 ஸ்கூலில் நடக்குது. 140 டீச்சர்ஸ் இதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். இது அரசினுடைய அனுமதி பெற்று அரசு பள்ளி நடக்கின்ற நேரத்திலேயே நமது ஆசிரியர்களும் மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்களை பயிற்றுவித்து இந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பல மாணவர்களுக்கு 8வது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏபிசி எழுத தெரியாது, ஏபிசி சொல்ல தெரியாது, ஆனால் சொல்ல தெரியாது. அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் நம்மளுடைய ஏபிசி வகுப்பில் சேர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதில் ஒரு 100 மாணவர்கள் நம்மிடம் படித்தார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற நேரையில் ஒரு 30லேருந்து 35 மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார்கள். மற்ற மாணவர்கள் ஓரளவுக்கு பயிற்சி, இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல காரியம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற தமிழ்நாடு அறக்கட்டளை உறுப்பினர்கள், அமெரிக்காவில் வருகின்ற தமிழர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, குறிப்பாக ஏழை மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தவிர்த்து வருகின்ற ஆறுகளில் விமன் எம்பவர்மெண்ட், அதாவது கல்வி கொடுப்பதோடு இல்லாமல் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தொடங்குவதற்காக இந்த ஆண்டிலிருந்து தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த திட்டமும் நல்ல முறையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதற்கு தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மிக அளவில், நல்ல அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே ஐ தேங்க் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் having permitted us. The only organization which has been permitted to work in the government school during working hours is Tamil Nadu Foundation. அதனால் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல முக்கியமா நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ 50வது ஆண்டு விழா டிஎன்எஃப் ஓகே இது பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருக்காங்க.
எனக்கும் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞரா இதை வந்து பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்ட்டு நானும் நினைச்சிட்டேன். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது தான் அந்த மனசுல தோன்ற எண்ணத்துக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருந்த விஷுவலுக்கும் நடுவுல ஒரு பெரிய ப்ராசஸிங் இருந்துச்சு. அது நான் நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு அதுக்கான தொகைகளை உருவாக்கி நம்ம வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனசுல ஒரு திட்டமா உருவாக்குறது ஈஸி. எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி திட்டமா உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அந்த 2 மாச இடைவெளியில அந்த 300 பேரையும் ஒருங்கிணைச்சு அதை வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்குள்ள ஏற்பட்ட அந்த சவாலான அனுபவங்களை வந்து நான் முன்னாடி கண்ணு முன்னாடி பார்த்தேன். அவ்வளவு வியந்து போகக்கூடிய அளவுக்கு அங்க இருக்க மக்களை, நம்ம ஊர்ல ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிற ஸ்டைலுங்கிறது வேற, அது ஈஸியா வந்துடும். அந்த ஊர்ல அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்தை நடத்தினது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. அதை ஒருங்கிணைச்சவர் தான் வந்து ராஜேந்திரன் கங்காதரன் அவர்கள். அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தெருக்கூத்துக்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லா விஷயத்தையுமே ஒருங்கிணைக்கும் போது நான் அதை ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அவ்வளவு சிரமப்பட்டு அதை ஒருங்கிணைச்சார். அவருடைய அனுபவம் வந்து இந்த தெருக்கூத்து அந்த மேடையில நம்ம பார்த்த காட்சிக்கு பின்னாடி அவ்வளவு டார்க்குள்ள அவ்வளவு மறைஞ்சிருக்கு. அதை இந்த இடத்துல ஒரு பகிர்ந்துகிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் டிஎன்எஃப்க்கு நன்றி சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு. அடுத்தது வீரா வேணுகோபால் சிவா, அவங்க தெருக்கூத்து பண்ணலாம் போது நம்ம கமிட்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்றதுன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு நான் எடுத்து பண்றேன் சிவா அப்படின்னேன். சரி நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அது ரொம்ப பிரச்சனை, எப்படியாவது கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும், இதுல வந்து உங்க பொறுப்புன்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது, நீ பண்ணிக்கோ, எந்த தடைக்கும் எதுவுமே தடுக்க மாட்டோம், நீங்க வந்து அதுக்கு இது வந்து சொன்ன மாதிரி 300 பேர் வரும்போது சிகாகோ மாநகரம் மட்டும் இல்லை, யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பங்கெடுத்தாங்க. டிஎன்எஃப் சாப்டர் வந்து 36 இடத்துல 26 இடத்துல ஆக்டிவா இருக்கு. அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் தான் ஒரு எண்ணம். அதனால டெனிசி சாப்டர் எல்லா சாப்டர்லயும் ஒரு 2 பேரை பிடிச்சி எல்லாரும் பங்கெடுக்கணும். அப்பதான் அந்த தெருக்கூத்து சிகாகோ மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்டுக்கும் போகன்ற ஒரு எண்ணம். ஸோ இது ஆரம்பிக்கும் போது ஈஸியா இருந்தது. இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதான் எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சது. முதல்ல ட்ரெஸ்ல ஆரம்பிச்சாரு. சார் நீங்க பாருங்க சார், நான் வீடியோ எடுத்து சேலத்துல போய் ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கேன் சார், 300 kg ட்ரெஸ் சார், இது எப்படியா கொண்டு வந்து டைம்ல சேர்த்துருந்தேன் சார். அங்க ஆரம்பிச்ச சோதனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அது ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவர் கொண்டு வந்து ஷிப்மெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு இங்க இருந்து அதுக்கு ஒரு பெரிய கொரியர் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட 300 kg ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்தோம். ஒரு சின்ன ஐட்டம் கூட வேணாம் விட்டுலாம் சார், யாருக்கும் தெருக்கூத்துலாம் என்னன்னு தெரியாது, இந்த கிளிப்பு எல்லாம் என்ன சார், இப்போ ஐயோ கிளிப்பு எல்லாம் தெருக்கூத்தே கிடையாது சார், அந்த இது வரைக்கும் தெருக்கூத்தே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணுன்றதுக்காக அவ்வளவு மனக்கட்டு இந்த கிரீடம் வந்து எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தாரு. அது ஒரு 2 மாசம், ஒரு ஜனவரி மாசம் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. வேலை மிச்சம் எல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டில் அது. அப்புறம் சிவா எல்லாம் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோம். ஆளுங்களை திரட்டுறது வந்து ஒரு பெரிய சவால். அடுத்து இவர் என்ன சொன்னாருன்னா, சார் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடாது, குழந்தைங்களும் இருக்கக்கூடாது. இதுல வந்து பெருமையா என்ன சொல்லணும்னா, 5 வயது குழந்தைகள் வந்து 65 வயது வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 5 வயது குழந்தைகள் மட்டுமே ஒரு 10 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் கொண்டு வரணும். இங்கிலீஷ் தமிழ் தெரியாத குழந்தைங்க அவங்களுக்கு தமிழ் பாட வைக்கணும், பாட்டு சொல்லி தரணும், டான்ஸ் சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் 3-4 வாரம் யாரும் உட்கார கூட மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் ஃபனி திங், வாட் யூ கைஸ் ஆர் டான்சிங், வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அவங்க எல்லாம் எப்போ வந்து கடைசி ஒரு வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. 300 பேர் வரணும்னா 200 பேர் வரும், 150 பேர் வரமாட்டாங்க. எப்போ இந்த ட்ரெஸ் வந்ததோ நான் ஒரு போட்டோ எடுத்து, நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து நம்ம டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்தது. ஓ இட் லுக்ஸ் லைக் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் ட்ரெஸ், சம்திங் டிஃப்ரெண்ட்னு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு. நாங்கள் 250 பேர் தான் கணக்கு பண்ணோம், கிட்டத்தட்ட 283 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு 10 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 325 பேர் சிறப்பாக பண்ணோம். அதே மாதிரி ரிஹர்சல் பண்றது வந்து எடுத்த உடனே முதல்ல நாங்கள் ஜூம் வழி ஆரம்பிச்சு குழுவா பிரிச்சு பேட்ச் பேட்சா பிரிச்சு ஊரா பிரிச்சு ஃபர்ஸ்ட் தெருக்கூத்துனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆச்சு. இவர் டெய்லி சொன்னதே திருப்பி சொல்லுவோம், இது இப்படி அடுத்து என்ன கதை, we don't want to act in the world, we don't want to அதிகமாக சொல்லுவாங்க. அதை வந்து இது எப்படி ரிலேட் பண்ணா, சார் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட் இருந்தது, பழைய புராணத்தையும் இன்னைக்கு ட்ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டார். நான் வந்து இந்த கட்டியக்காரன் ரோல் பண்ணியிருப்பேன், பஃபர் ரோல் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு குட் ஈஸியான ரோல் என்னன்னா, செந்தமிழ பேச வேண்டியதில்லை, கலோக்கியல்ல பேசலாம், இன்னைக்கு ட்ரெண்டை கொண்டு வரலாம். ஒரு ஸ்கிரிப்டுக்கும் அன்னைக்கு ட்ரெண்டு மட்டும் தான் நம்ம பேசுவோம். ஒரு அதிகமான வந்து வச்சிருந்த எக்ஸாம்பிள், நான் வந்து வல்லல, நானும் தான் வல்லல ஐபோன் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப பசங்களுக்கு லேட் ஆச்சு,
டாக்கிங் அபவுட் ஐபோன், டாக்கிங் அபவுட் ஐபேட், டாக்கிங் அபவுட் சேட்டலைட். ஸோ அது ஒருங்கிணைக்கிறது ரொம்ப தெருக்கூத்துனா வெறும் புராண கதை பேசாம இன்னைக்கு டெக்னாலஜியை லிங்க் பண்ணி அருமையா ஸ்கிரிப்ட் பண்ணிருந்தாரு. அது ஒரு சவால். எல்லாத்தோட பெரிய சவால் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 284 பேர்ல என்ன தவிர ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறினவங்க யாருமே கிடையாது. நான் ஒரு 2-3 டிராமா பண்ணியிருக்கேன், ஒரு படம் பண்ணியிருக்கேன். இங்க எனக்கு மட்டும் தான் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு இருக்கு. மீதி 283 பேரும் முறையா ஸ்டேஜ் ஏறினது. அவ்வளவு பெரிய 2 மாசம் உட்கார வச்சு பெண்டை கைட்டு எடுத்து ஒண்ணுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அந்த அடவை வரணும் திருப்பி பண்ணலாம். ஃபுல்லா ட்ரெயின் பண்ணது இவரு தான். நாங்க ஒருங்கிணைச்சோம். இதுக்கு எனக்கு ஒருதனையா 2-3 பேர் இருந்தாங்க. அன்பன் மதகுமார் ஒருத்தர் பில்வாக்கி ஒரு அண்ணா இருந்தாரு, ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. பிரதீப், செந்தில், நிறைய பேர் சொல்லிட்டு போலாம். நம்ம எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கனவு என்னன்னா அடுத்தவங்க பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த கின்னஸ் வாங்கணும்ன்ற வெறி. அது தப்பாயிடுச்சுன்னா போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்டா போகும். டிஎன்எஃப் பேருக்கு வரணும், உலகம் ஃபுல்லா பரவணும்ன்ற எண்ணம் ஒரு 3 மாசத்துக்கு தொண்டை அப்ப போன தொண்டை என் வயசே கிடையாது. அன்னைக்கு போன தொண்டை ஒன்றும் வரல. ஒரு பயங்கரமான உழைப்பு. ஆனால் படம் கிடைச்சது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். இன்னைக்கு இங்க உட்காரும் போது பெருமையா இருக்கு. இது இதோட நிறுத்தாம சிவாலாம் சொல்லிய மாதிரி இது அமெரிக்கா முழுவதும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு எல்லா ஸ்டேட்லயும் போட போறோம். இவங்க ரெக்கார்டை அடுத்த எங்கேயாவது முறியடிக்க முடிஞ்சா நாங்களே முறியடிப்போம்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். சிங்கப்பூர்ல நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் எனக்கு ஏற்கனவே ஜெர்மன்ல கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம இங்க பண்ண முடியுமான்னு. இந்த தெருக்கூத்து கலையை எங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ, இது ஒரு விழாவா இல்லாம முடிக்காம இன்னொரு 3-4 ஆண்டுகளுக்கு இது தொடரணும், இது கொண்டு போகணும். அமெரிக்கா மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்களும் தெருக்கூத்து வெறும் அந்த குரூப் தான் பண்ண விடாம நம்ம பள்ளிகள்லயும் எல்லா இடத்துலயும் கொண்டு இதை பரப்பணும் தான் ஒரு எண்ணம். இது இவர் இருக்கிறனால இது சாத்தியமா பண்ண முடியும். இவர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணோம்னா இவர் மாதிரி 10 கலைஞர் வெளியே வருவாங்க. தெருக்கூத்து கலை நிச்சயம் வாழும். அதை வாழ வைக்கணும் தான் எண்ணம். அந்த ஒருங்கிணைக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இவரை அறிமுகப்படுத்தும் போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். பிரபா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இப்போ சமீபத்துல ஸ்டேட் அவார்ட்ல செலக்ட் ஆன படம். அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது அவரோட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஒரு சிறந்த கலைஞர். மீண்டும் அதே மாதிரிதான் நம்ம இந்த தெருக்கூத்து கலைக்கு எல்லாரும் சேர்ந்து டிஎன்எஃப், வீரா சார், சிவா சார் இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த உற்சாகமும், இவங்க மாதிரி ராஜேந்திரன் சார் மாதிரியான ஆட்கள் ஒரு பெரிய யானை மாதிரி உள்ள ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த ஒருங்கிணைப்பும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தெருக்கூத்து கலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அதை நான் உண்மையிலேயே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யூஎஸ்ல போய் பண்ணிட்டு நம்ம மக்கள் அங்க சந்திக்கும் போது, குறிப்பா அங்க என்ன இவங்க பாத்துக்கிட்ட விஷயம், 2 மாசம் இவர் வீட்டுலதான் தங்கியிருந்தேன். ஒரு உதாரணம் சொல்லணும் என்னன்னா, நான் 4 நாள் ஆகுது. சார் வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அன்புன்னு சொல்லிட்டு. அது நான் படுத்திருந்த இடத்தை விட்டு வராம இன்னும் அந்த இடத்தையே நான் இருப்பேன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. நான் வீடியோ கால்ல பார்த்தா பேசுறேன், கண்ணீர் சொட்டுது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வாயில்லாத ஜீவன் கூட அந்த அளவுக்கு பாசமாகிற அளவுக்கு என்ன அவ்வளவு பக்குவமா நடத்தினாங்க. நான் அங்க அவ்வளவு கனெக்ஷனோட நான் அங்க இருந்தேன். அவ்வளவு எனக்கு ஒரு பிடிமானம் அந்த ஊர்ல எனக்கு கிடைச்சது. அந்த 300 குடும்பமும் எனக்கு கொடுத்த உற்சாகம், அந்த கலைக்கு 300 குடும்பம் அதுல வேடமிட்டாங்க. 3000த்துக்கு மேற்பட்டவர்கள் பார்வையாளராக வந்தாங்க. கண்டிப்பா ஒரு 30,000த்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தெருக்கூத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அது ஒரு 3 லட்சம் பேரை போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, கண்டிப்பா எப்படி பரதநாட்டியம், சிலம்பாட்டம்லாம் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இந்த தெருக்கூத்துக்களையும் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கின்னஸ் மூவ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்எஃப்க்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்வு தான் 3 நாள் நிகழ்வுகள் நடந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோடைய அமெரிக்கால பேசினாரு அப்படின்னு சொல்லிடலாம் இருக்கும். ஸோ இல்ல இளையராஜா அவர்கள் ஒரு 35 கலைஞர்களுடன் நேர்ல ப்ரோக்ராம் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் தமிழ் அறக்கட்டளை சபை வாழ்த்து பேசினாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாதி பேர் இளையோர்கள். ஆக்சுவலா ஸ்கூல் கிட்ஸ் தான் பண்ணாங்க. இதை கம்ப்ளீட்டா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு காசு கொடுத்தா அந்தந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அங்க 500க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஆக்சுவலா
அது வந்து 5 வயதிலிருந்து 90 வயது வரைக்கும் உள்ள தன்னார்வ தொண்டலர், இல்லை பகல்ல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பண்றது, வீக்கெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடிய ஒரு மாபெரும் எல்லாம். ஸோ அமெரிக்காவில் இதில் நடந்தது கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம், டாப் 10 அரங்கங்கள் யூஎஸ்ல. இளையராஜா அவர்கள் அந்த அரங்கத்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார்கள் உண்டு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் வீரா அவர்கள், பிளஸ் நேஷனல் லீடர்ஸ், எல்லா சாப்டர் லீடர்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு, வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மில்லியன், $3.25 மில்லியன் மேல. அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலா வந்து அமெரிக்காவில். இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக, ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக அங்கு உள்ள தமிழர்களும் இங்கு உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற 50-100 ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து ஏற்பாடு செய்த விழா. நன்றி. எதுவும் கேள்விகள் இருக்கா? இது தொடர்பா எப்படி நடந்துச்சு, எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஆமா, அவருடைய தலைமையில இருந்துச்சு. அதை முக்கியமா சொல்ல மறந்தது. ஆமா, இல்ல நெப்போலியன் சார் எதை கோஆர்டினேட் பண்ண நான் தான், அன்பண்ண வழியா பண்ணோம். அவர் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டோம். அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும், நான் அப்படியே வந்து பங்கேற்றா நல்லா இருக்காது, நீங்க எல்லாம் இவ்வளவு சிறப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவா சார் நம்பர் ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி, தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்டா வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ணதான் நெப்போலியன் சார் தான். அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணா கட்டாயம் பங்கேற்றுக்கிற முக்கியமான கேரக்டர் பண்றேன், முதலே சொல்லுங்க, என்ன கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அது ஒன்று தான். ஸோ அதனால அவர் கடைசி நேரத்தில் பங்கேற்கும்போது சீஃப் கெஸ்டா வந்தார். இல்ல, நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கறதுனால பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம சந்திக்கிறதா இருக்கும். அதுக்கான வாகை சந்திரசேகர் சார், முக்கியமா நான் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கலை பண்பாட்டுத்துறையிலிருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணாரு. அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசுகிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க. ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸ்ல நேரடியா நம்ம போய் ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் நம்ம கத்துக் கொடுக்கறத விட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கூடம், நம்ம கூத்துப்பட்டறை மாதிரியான ஒண்ணும் நம்ம சென்னையில தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான அறிவிப்பும் வரும். ஏன்னா நான் திரைப்படத்துறையில இருக்கிறதுனால தெருக்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பட்டறையா ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமா இருக்கு. அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்புல கிடைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசுல உருவாயிருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். அதுங்க புரியுது, ரொம்ப சரியான கேள்விதான். வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம். ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா, அதுக்கு என்ன மாற்று வழியோ, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை 10 கதைகளை உருவாக்கியாச்சுங்க. அதியமான் கதை, கும்மணவள்ளல் கதை, நந்திவர்மன் கதை, கடையல் வள்ளல்கள், பாரிவள்ளல் கதை, இப்படி 10 தமிழர்களோட வாழ்வியல், உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை 10 கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு. அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமா நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையா இருந்ததுங்க. அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கி இருக்கோம். இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம். நம்மள மாதிரி ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு.
ஆமாங்க. அது தெருக்கூத்து கலையில எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்கள்ல ஒரு நிர்வாண சிலைகள், ஓவியங்கள்ல நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்துல அந்த காலத்துல அதை வந்து ஒரு கலாச்சாரமா கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவா தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு காமெடியா அப்படி வந்து அந்த காலத்துல நடந்திருக்கு. அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபிளா இருந்துச்சு. இப்போ நாம தமிழ் சங்கங்கள்ல அரசு விழாக்கள்ல பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்கள்ல வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துறோம். அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது, உருவ கேலி பண்றது, பெண்களை இழிவா பேசுறது, உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகள்லயுமே உருவாக்கியிருக்கோம். இது வரைக்கும் எழுதின 10 கதைகள்லயுமே பயங்கர காமெடி இருக்கும். சார் சொன்ன மாதிரி அதியமான் வந்து நான் ஒரு பெரிய வள்ளல்ரா அப்படின்னு சொன்னாருன்னா, நான் கூட தான் ஒருத்தர் வந்து அழுதுட்டு தான் அவனுக்கு ஐபோன் 15 ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு புரியுற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஆபாசமா இருக்காது. அதுல இருந்து இந்த தெருக்கூத்து கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை சின்ன குழந்தைங்களும் ரசிச்சு சிரிக்கிற மாதிரி நகைச்சுவைகளோட தான் நம்ம இந்த 10 கதைகளும் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவில இந்த கலையை எடுத்துட்டு போய் காட்டுறீங்க, நம்ம கலையை வளர்க்கணும், ஓகே, வாழ்த்துக்கள், இன்னொருக்கான 2 நாள் முன்னாடி தெருக்கூத்து கலைஞர் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுருக்காங்க. அந்த நிகழ்வு பார்த்துருக்கீங்க? ஒருவேளை நான் எனக்கு கவனத்துக்கு வரல, ஒருவேளை நான் பயணத்துல இருந்ததுனாலயா இருக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸ்ங்கிற ஒரு மணிமகுடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில உட்கார்ந்து அதுக்கான நான் ஒரு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரிதான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேல ஒரு பிம்பம் ஒண்ணு கிரியேட் ஆகிருக்கு. அதையெல்லாம் மாத்தணும். நான் சொன்னேன், அவங்க அனுப்பின குரல் பதிவு எல்லாம் இதோட வெளிப்பாடா இருக்கலாம். ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்கறத விட மோசமான ஒரு பார்வை இருக்கு. அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு ஒரு நாட்டுல மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கயோ தேடி பிடிச்சு என்னுடைய நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சு அவங்க பேசுற வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதோட பார்வையை அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்துறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். கம்போடியா போகும்போது, மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம். ரெண்டையுமே செய்யறோம். இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும், அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஒரு கலையும் கத்துக்கணும். இது கலந்துதான் பண்றோம். தேவையை பொறுத்து இப்ப 300 பேருங்கும்போது 300 பேருங்கிறது கூட்டு போறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா? அது சாத்தியமே படாது. பொருளாதாரம் அது இங்க இருந்து 2 மாசம் போறது இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும் போது அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போறோம். ரெண்டுமே கலந்துதான் பண்றோம். கம்போடியா எல்லாம் போகும்போது இங்க இருக்கிற கலைஞர்களை தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனோம். அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமா இருந்துச்சு. அதையுமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மேடையில போட்டு டிஸ்கோ டான்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஆனாலும் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் நாங்க நடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடு இருந்தா கூட பரவாயில்லன்னு இருக்காங்க. அந்த மாதிரி நலிவுற்றவர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு. இங்க அந்த ட்ரெஸ், அதாவது அங்க நடிச்சவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்ல இருந்து, காஸ்டியூம்ல இருந்து, ஹேர் ட்ரெஸ்ல இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்க நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்டியூம் மேக் பண்றவங்க, தையல்காரங்க, அந்த கிரீடம் செய்யறவங்க, அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பெற்று இருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுக்கு அதை முன்னாடி அவர் குறிப்பிட்டும் பொழுது சிவாசர் சொன்னது, அங்கிருந்து நலிவடைஞ்ச 35 குடும்பங்கள் அது பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு. சினிமா துறையில வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா மாரிசெல்வம் ஒரு படத்துல வந்து ஒரு வயசான தெருக்கூத்து கலைஞரை கூட்டு வந்து அப்பாவா நடிக்கிறாரு, மணிகண்டன் அப்பாவா. அவர் இறக்கும், அவர் நடிச்சாரு பேர் வாங்கிச்சு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து இது அனுதாபப்பட்டதே தவிர அவர் இறந்துட்டாருன்னும் போது ஒருத்தரும் ஒரு இதுவும் பண்ணல, எந்த கருவியும் பண்ணல. இப்ப சினிமா துறை கூட தெருக்கூத்துக்கு எதிராக இருக்கா? இல்ல, அப்படி இல்லைங்க. நான் வெங்காயம் படத்திலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன். அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்ச காலமா நிறைய திரைத்துறையில வந்து தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது. இப்ப கூட நிறைய படங்கள்ல தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்துற மாதிரி ஒரு கட்டத்துல வந்து திருநங்கைகள் மேல இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு இல்லைங்களா?
அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள்ல நம்ம எல்லா இடங்களையும் இது வந்து பொதுவான ஒரு கலையா மாறும் பொழுது திரைத்துறையினரா இருக்கட்டும், பொதுமக்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலையும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்ப இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இருக்கும்ல, யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலா ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க, திரைத்துறை உட்பட எல்லாமே. ஆமா, நிறைய அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இங்க இருக்காரு. சவால்கள் நிறைய இருந்துச்சு. அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா, இந்த நீங்க கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமா அதை ரெடி பண்ணதுனால அவ்வளவு கிளாரிட்டியா பண்ண முடியும். ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்க கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சுதான் நமக்கு காட்டணும்னு பண்ணோம். அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கையில வச்சுமா அந்த கூட்டம் ஆள்பறிச்சதை அடங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்றோம். அந்த ஜூரியா வந்தாம வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க எவ்வளவு ப்ராப்பரா நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான், தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்க பதட்டத்தோட உட்காந்துருந்தோம். அதுவும் அவங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க. ஏன்னா நாங்க இந்த கவுண்டிங் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு கின்னஸ் சர்டிபிகேட். அவங்க சொல்றாங்க, அதை நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் இதுல எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகியிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க. எல்லாருக்கும் எதிருது பிபி. ஏன்னா அதோட 4 பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க 0 டிஸ்குவாலிஃபைடு, எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்பதான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைஞ்சது. நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூவ்மெண்ட் ஒரு படத்துல காட்சியா வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய, ஏன்னா நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புல இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோட அந்த படம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு டைரக்டரா நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கு எல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒண்ணு உருவாகும் இல்லைங்களா, அது நம்ம உண்மை சம்பவத்தோட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். பண்ணியாச்சு சார் நிறைய. இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற, நான் இது வரைக்கும் 10 கதைகளை 10 நாடுகள்ல நடத்தியிருக்கேன். ஒரு ஆபாச வசனம் இருக்காது, பெண்களை இழிவா பேச மாட்டோம். இல்ல இது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார். அது ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷமா இருந்து வருது சார். மகேந்திர பல்லவ காலத்துல இருந்து நம்ம சிலப்பதிகாரத்துல இருந்து தெருக்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு. இப்போ இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கறத இப்போ ஒரு 2-3 வருஷமா தான் நம்ம வந்து மக்கள் கிட்ட காட்டிட்டு இருக்கோம். நீங்க 1.5 மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்தை நடத்தலாம்னு சொல்றோம், ஆபாச வசனம் இல்லாம நடத்தலாம்னு சொல்றோம். இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு 4 பேர் வந்து யூடியூப்ல தேடும் போது மக்கள் சிரிக்கிறாங்க, ஆனா ஆபாச வார்த்தை இல்ல, ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெருக்கூத்து கலைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில வெளிநாடுகள்ல வந்து இவ்வளவு கிரௌட் 300 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணனது இல்ல. அந்த அடிப்படையில எண்ணிக்கையின் அடிப்படையில தான் இது வந்து கொடுத்தாங்க. நன்றி நன்றி. நீங்க அப்புறம் எல்லாருக்கும் முக்கியமான என்னுடைய நலம் விரும்பிகள் சிலர் இருப்பாங்க. அவங்க இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சரி பப்ளிக்கா கேட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுனால அமைதியா இருந்திருப்பாங்க. யாராருன்னு எனக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள என்னுடைய திரைப்படம் சார்ந்த ஒரு வெற்றி சார்ந்த ஒரு பிரஸ் மீட்ல உங்களை சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகி வந்திருக்கு. அடுத்து நான் உங்களை சந்திக்கும் போது என்னுடைய படம் சார்ந்த வெற்றி விழாவா இருக்கும். அதையும் சொல்லிட்டு உங்ககிட்ட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.